ஹாய், ஹலோ. ப்ரீவியஸ் வீடியோல வந்து எக்ஸலோட டீட்டெயில்ஸ் பார்த்தோம், இன்டர்ஃபேஸ் பார்த்தோம். இன்டர்ஃபேஸ்ல வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து டேப்ஸ் எல்லாமே வரும் இங்க. மேல இருக்கிறது எல்லாமே டேப்ஸ். ஹோம், இன்சர்ட், ட்ரா வந்து டேபு. அது கீழ ஹோம் கிளிக் பண்ணா அதுக்குள்ள வர்றது வந்து ஹோம் ரிப்பன். ஸோ ஹோம் ரிப்பன்ல வந்து திரும்ப டிவைட் ஆகும். என்னவா டிவைட் ஆகும்னா குரூப்ஸா டிவைட் ஆகும். இப்போ ஹோம்க்குள்ள வந்து இது ஹோம்க்குள்ள வந்து ஹோம் ரிப்பன் இருக்கு. ஹோம் ரிப்பனுக்குள்ள வந்து ஹோம் டேப்ஸ் இருக்கு. இல்ல சாரி. என்னது இது? ஐயய்யோ! நானே மறந்துட்டேனே. சரி, ஓகே. ஹோம் இருக்கு. ஹோமுக்கு அதாவது இது வந்து டேப்ஸ். ஹோம் டேபு, இன்சர்ட் டேபு, ட்ரா டேபு. அதுக்குள்ள வந்து ஹோம் ரிப்பன் இருக்கும். ரிப்பன்ஸ்குள்ள வந்து குரூப்பா டிவைட் ஆயிருக்கும். அதாவது நீங்க டைப் பண்றேன். வந்து ஹோம் இருக்கு. ஹோமுக்குள்ள வந்து ஹோம் ரிப்பன் வரும். அதுக்குள்ள வந்து குரூப்ஸ் வரும். இந்த குரூப்ஸ் வந்து இதெல்லாமே சின்ன சின்ன ஒரு குரூப் இருக்கும். அதே நான் வந்து இன்சர்ட்குள்ள போனா அதே நான் இன்சர்ட்டுக்குள்ள போனா, இன்சர்ட் கிளிக் பண்ணாக்கா இன்சர்ட்டோட இன்சர்ட் ரிப்பன்னு சொல்லலாம். அதுக்குள்ள வந்து குரூப்ஸ் இருக்கும். இங்க இன்சர்ட்டுக்குள்ள குரூப் வந்து பைவட் டேபிள்ஸ், ரெக்கமெண்டட் பைவட் டேபிள்ஸ், டேபிள் இது எல்லாமே சேர்த்தா ஒரு குரூப் வரும். இது பார்த்த அப்புறம் வந்து நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்னா, ஃபார்முலா பார் என்னத்துக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தோம். இது வந்து ஒர்க்கிங் ஏரியா. ஃபைனலா நம்ம பார்த்தது வந்து இது வந்து இங்க ஸ்டேட்டஸ் பார் இருக்கும். சரியா? ஸோ இந்த ஒர்க்கிங் ஏரியா செல்ஸ் ஒர்க்கிங் ஏரியா பத்தி கொஞ்சம் பார்த்துடலாம். எனக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம வந்து இங்க தான் ஸ்பெண்ட் பண்ண போறோம். அதனால இப்போ நான் வந்து ஒரு இடத்துல கிளிக் பண்றேன். இப்போ நீங்க கிளிக் பண்ணேன் இல்லையா? இது வந்து ஒரு செல். இந்த செல்லுக்குள்ள வந்து நம்ம வந்து நிறைய டேட்டாஸ் போடலாம். அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. அவ்வளோ டீட்டெயிலா போக தேவையில்ல. இப்போ இந்த செல்லுக்குள்ள வந்து டேட்டா போடலாம். ஸோ ஒரு செல்லுக்குள்ள வந்து டேட்டா போடும்போது வந்து ஒரு வாட்டி ஒரு மாதிரி அது வந்து டிஸ்ப்ளே பண்ணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இங்க ஆப்பிள்னு போடுறேன். இங்க வந்து மேங்கோன்னு போடுறேன். இது 2மே வந்து டெக்ஸ்ட்டு. சரியா? ஆப்பிளோட டெக்ஸ்ட்டு, மேங்கோ டெக்ஸ்ட்டு. அதே நான் வந்து மவுஸ் எடுத்துன்னு போய் பக்கத்துல ஒரு வாட்டி கிளிக் பண்றேன். இங்க வந்து நம்பர் போடுறேன். 100ன்னு போடுறேன். போயிட்டு பக்கத்துல அது கீழ வந்து 200ன்னு போடுறேன். ஸோ இது வந்து ஆப்பிள், மேங்கோ வந்து டெக்ஸ்ட். ஒரு டெக்ஸ்ட்டுக்குள்ள ஆப்பிள், மேங்கோ இருக்கு. இந்த பக்கம் வந்து நம்பர் இருக்கு. சரியா? நான் வந்து மவுஸ்ல தான் கிளிக் பண்ணேன். ஆப்பிள் கிளிக் பண்ணேன், மேங்கோ கிளிக் பண்ணேன். ஒரு வாட்டி கிளிக் பண்ணும்போது வந்து அந்த இது வந்து செலக்ட் ஆகும். இப்போ செலக்ட் ஆனதுக்கப்புறம் வந்து திரும்ப நான் ஏதாவது டேட்டா என்டர் பண்ண ட்ரை பண்ணாக்கா 200 இருக்கிறது வந்து இங்கே 250 பண்ணணும்னாக்கா நான் வந்து டைப் பண்ணலாம். டைப் பண்ண என்ன ஆகும்னாக்கா டைரெக்டாக அது வந்து ரீப்ளேஸ் தான் ஆகும். சரியா? ரீப்ளேஸ் ஆகும். அதாவது 215 இருக்கிறது வந்து அந்த இடத்துல நான் டச் பண்ணிவிட்டு அங்கே கிளிக் பண்ணி 250 இருக்கிறது 300 மாற்றலாம். சப்போஸ் இது வந்து நம்மகிட்ட இப்போ ரொம்ப பெருசாக இருந்துச்சுனாக்கா, அதாவது சென்ட்ரல் ஒரு நம்பர் மாற்றணும். இப்போ வந்து 301ன்னு இருக்குது. சாரி 300 இருக்கு இல்லையா? 300 இருக்கிறத வந்து நான் 310ன்னு மாற்றினாக்கா நான் டைப் பண்ணலாம். அதே இது வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சுனாக்கா, ஒரு வாட்டி கிளிக் பண்ணிவிட்டு நம்ம டைப் பண்ணும்போது வந்து மாறிடும். அதுக்கு வந்து ஒரு வாட்டி கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இங்கே கிளிக் பண்ணலாம். ஃபார்முலா பார் கிட்ட ஒரு வாட்டி கிளிக் பண்ணாக்கா அது டெக்ஸ்ட் அதுக்குள்ளே நம்ம போயிடுவோம். அதாவது செல் இருக்குது. செல்லுக்குள்ளே போயிட்டு நான் 0வை எடுத்துட்டு நான் 1+ போட்டுக்கிறேன். 310 ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து நான் வேறு பக்கம் கொஞ்சம் வெளியே வந்து இங்கே கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணாக்கன்னா அது டேட்டா உள்ளே வந்து என்ட்ரி ஆயிடுச்சு. இந்த டேட்டா இன்புட் பண்ணுறது வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. வேறு மாதிரி பண்ணலாம். நான் இப்போ பண்ணியிருந்த எல்லாமே கீபோர்டில் பண்ணேன். சாரி. இப்போ நான் பண்ணியிருந்த எல்லாமே வந்து மவுஸில் பண்ணேன் இல்லையா? இதே நான் வந்து கீபோர்டில் பண்ணுறேன். பார்க்கலாம் எப்படி பண்ணுறேன்னு பாருங்க. நான் மவுஸை டச் பண்ண மாட்டேன் இப்போது. நான் வந்து ஜஸ்ட்டு கீபோர்டை யூஸ் பண்ணி பண்ண போகிறேன். மிஸ்டேக் ஆயிடுச்சு. இப்போ இந்த மிஸ்டேக்கை வந்து நான் 2 மாதிரி கரெக்ட் பண்ணலாம். ஒன்று வந்து இங்கே போயிட்டு திரும்ப டைப் பண்ணலாம். அது ஒரு ஆப்ஷனு. இன்னொரு ஆப்ஷன் வந்து இங்கே கீழே போயிட்டு டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இல்லைனா ஒரு வாட்டி இங்கே வந்து டபுள் கிளிக் பண்ணுவேன். டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே 310 மாற்றிக்கிறேன்.
ஓகே. நான் வந்து கீபோர்ட் யூஸ் பண்ணியே பண்ணலாம், மவுஸ் யூஸ் பண்ணியே பண்ணலாம். ஆனாக்கா கீபோர்ட் யூஸ் பண்ணி பண்ணுறதுல வந்து ரொம்பவே அட்வான்டேஜ் இருக்கும். ஃபாஸ்ட்டாக பண்ணலாம், சீக்கிரமா பண்ணலாம். அதே மாரி ரொம்ப ஃபாலோ பண்ணுறது ரொம்ப இருக்கும். மவுஸ்னா ஒரு வாட்டியை மூவ் பண்ணி பண்ணுற மாரி இருக்கும். லெஃப்ட், ரைட் அந்த மாரி. சரியா? இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்னா, ஓகே மவுஸில் தான் நம்ம பார்த்தோம்ல. ஸோ மவுஸில் இன்னும் கொஞ்சம் கர்சர்ஸ் என்னென்ன கர்சர்ஸ் இருக்குது, எப்படி நம்ம மூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒன்றுக்கிட்ட ஆப்பிள் இருக்குது, மேங்கோ இருக்குது. ஆப்பிள், மேங்கோ 100, 310 வந்து டீட்டெயில்ஸ் இருக்குது இல்லையா? இப்போ வந்து நான் வந்து கிளிக் பண்ணாக்கா இங்கே செலக்ட் ஆகுது. ஓகே. இப்போ நான் வந்து இந்த பக்கம் இங்கே எல்லாமே என்ட்ரி பண்ணிட்டாக்கா இப்போ வந்து நான் 2மே செலக்ட் பண்ணோன்னாக்கா என்ன பண்ணலான்னா, ஆப்பிள், மேங்கோ 2மே செலக்ட் பண்ணதுக்கு மவுஸை ஒரு வாட்டி கிளிக் பண்ணிவிட்டு கீழே ட்ராக் பண்ணாக்கா இப்படி செலக்ட் ஆகும். ஓகே. அது வந்து இந்த ஆப்பிள், மேங்கோ டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணாக்கா அவ்வளோ வாட்டி எதுவுமே தெரியாது. இங்கே வந்து ஸ்டேட்டஸ் பாரில் பார்த்தா கவுண்ட்டுன்னு காமிக்குது. இப்போ அதே வந்து நான் இந்த டேட்டா வந்து 2மே செலக்ட் பண்ணாக்கா ஒரே வாட்டி, ஒரு வாட்டி கிளிக் பண்ணி பிடிச்சிட்டு கீழே ட்ராக் பண்ணணும். இது வந்து நான் மவுஸில் பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த மாதிரி. ஸோ இப்போ ஆப்பிள், மேங்கோ செலக்ட் பண்ணது ஒரு வாட்டி கிளிக் பண்ணிட்டு கீழே மூவ் பண்ணலாம். 2 செல்லை செலக்ட் பண்ணது கிளிக் பண்ணி கீழே மூவ் பண்ணலாம். இப்போ வந்து இங்கே எல்லாமே செலக்ட் பண்ணோன்னாக்கா ஒரு வாட்டி ஆப்பிளில் கிளிக் பண்ணிட்டு கீழே மூவ் பண்ணிவிட்டு ரைட்டுக்கு மூவ் பண்ணால் இது செலக்ட் ஆகும். இன்னும் செலக்ட் பண்ணோன்னாக்கா அப்படியே கீழே வந்தால் இதுவும் செலக்ட் ஆகும். இப்போ வந்து டோட்டலாக கீழே வந்து 1, 2, 3, 4, 5, 6, 8 செல்ஸு செலக்ட் ஆகிருக்கு டோட்டலாக. இப்போ வந்து ஸ்டேட்டஸ் பாருக்கு போனாக்கா டோட்டல் ஆவரேஜ் விடுங்க அப்புறமா பார்த்துக்கலாம் அதுன்னு. இப்போ வந்து டோட்டலாக இருக்கிற செல்ஸ் வந்து 8 செல்ஸ் இருக்குது. அதாவது டேட்டா இருக்கிற செல்ஸ் வந்து 8 இருக்குது. அதே மாதிரி டோட்டல் சம் வந்து 820 இருக்குது. இந்த 820 வந்து இங்கே இருக்கிற டீட்டெயில்ஸ் மாத்திரம் தான், இங்கே இருக்கிற டீட்டெயில்ஸ் கிடையாது. எப்பவும் வந்து ஸ்டேட்டஸ் பாரில் வந்து நம்பர்ஸ் தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக இருக்கும். அதனால வந்து சம்மில் வந்து 820 காமிக்குது. சரியா? நெக்ஸ்ட்டு இப்போ வந்து மவுஸு வந்து நம்ம இந்த பக்கம் மூவ் பண்ணலாம். இப்போ நம்ம இது செலக்ட் பண்ணுறது பார்த்தோம்ல, அதே மாதிரி வந்து சப்போஸ் எனக்கு வந்து இந்த ஆப்பிள் இருக்குது, மேங்கோ இருக்குது. இது வந்து ரோஸ், நான் ப்ரீவியஸாக சொன்னது இது வந்து ரோஸ், இது எல்லாமே இது வந்து காலம்ஸ். இப்போ என்கிட்ட வந்து ஆப்பிள், மேங்கோ இருக்குது. இப்போ ஆப்பிள், மேங்கோ 2மே செலக்ட் பண்ணி இது வந்து இப்படி செலக்ட் பண்ணால் செல்ஸை தான் செலக்ட் பண்ணியிருக்கேன் இங்கே. சரியா? இப்போ ஆப்பிள் இருக்குது, மேங்கோ இருக்குது, 2 செல்லு நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இங்கே இருக்கிற காலம் இருக்குல்ல, இந்த காலம் எல்லாமே செலக்ட் பண்ணணும் எனக்குனாக்கா, இப்போது இங்கே எல்லாம் டேட்டா இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஓகே. நான் டைப் பண்ணிடுவேன். பட் அது உங்களுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால அது எதுவுமே டைப் பண்ணல நான் இங்கே. இப்போ இங்கே 2மே செலக்ட் பண்ணோம்னாக்கா இங்கே இப்படி மவுஸை வந்து கீழே லெஃப்ட் சைட் பண்ணாக்கா ஆரோ வந்து சேஞ்ச் ஆகும். ப்ளஸ்ன்னு இருக்கிற ஆரோ வந்து இந்த மாதிரி டைரெக்ஷன் ஆரோ மாதிரி பிளாக் கலராக சேஞ்ச் ஆகுது இல்லையா? இதை நான் ஒரு வாட்டி கிளிக் பண்ணாக்கா நான் வந்து இது வந்து ரோவை செலக்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போது இந்த ரோ வந்து எவ்வளோ தூரம் செலக்ட் ஆகிருக்கும்னா எண்டு வரைக்கும் செலக்ட் ஆகிருக்கும். அதாவது இதோட எண்டு எவ்வளோ தூரம் போகுது எனக்கு தெரில. அதாவது ரொம்ப தூரம் போகுது. இது எப்படி இதில் வந்து காலம்ஸ் வந்து எப்படி இருக்குன்னாக்கா ரோஸ் வந்து 1, 2, 3 இருக்கு இல்லையா? இந்த மாதிரி வந்து கீழே போயிட்டே இருக்கும். நம்ம வந்து எண்டு கீழே ஃபுல் பாட்டமில் எவ்வளோ ரோஸ் இருக்குதுன்னு பார்க்கலாமா? இப்போ நான் வந்து எவ்வளோ ரோஸ் இருக்குதுன்னு பார்க்கறதுக்கு வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. 2, 3, 4 ஆப்ஷன் இருக்குது. சரியா? நான் வந்து சிம்பிளாக சொல்கிறதுக்கு 2 ஆப்ஷன் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்போ 2 ஆப்ஷன் இருக்கும்போது ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து ரைட் சைட்லேருந்து கீழே போயிட்டு இங்கே மவுஸ் கீழே எத்தனை போனாங்க ரைட் சைடு இங்கே ஸ்க்ரால் பார் இருக்குது. வந்து ஸ்க்ரால் பார்னு சொல்லலாம். நான் கீழே போனேன்னாக்கா இங்கே இருக்கிற பட்டன் இருக்குல்ல, இதை நான் ஒரு வாட்டி கிளிக் பண்ணால் கீழே போவோம். இதே மாதிரி கிளிக் பண்ணிகிட்டே இருந்தாக்கா கீழே போயிட்டே இருக்கும். இது எவ்வளோ தூரம் போகுதுனாக்கா ரொம்ப தூரம் போகும். 1000, 2000, 10,000, 1 crore 1 crore எல்லாம் கிடையாது. மேபி கொஞ்சம் தூரம் இருக்குது. நம்ம வந்து இப்படி போனாக்கா ரொம்ப லேட் ஆகும் இல்லையா? மேலே போயிட்டா இங்கே வந்து திருப்பி நம்ம கீழே போனோம்னாக்கா திருப்பி கீழே போக முடியாது. திரும்ப இது நம்ம வந்து இது இங்கே கிளிக் பண்ணி தான் கீழே போகணும். இதுக்கு வந்து கீபோர்ட் ஷார்ட்கட் ஒன்று இருக்குது. அதுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி வந்து அதே மாதிரி வந்து காலம்ஸ் கூட அதே மாதிரி தான் இருக்குது. இங்கே வந்து ஏபிசி இருக்கு இல்லையா? இங்கே பார்த்தாக்கா ஜெட் வரைக்கும் இருக்குது. ஜெட்டுக்கு அப்புறம் வந்து ஏஏ இதை மூவ் பண்ணிக்கிறதுக்கு வந்து நான் மவுஸை வந்து கீழே எடுத்துன்னு வந்து இங்கே கிளிக் பண்ணுறேன். இங்கே கிளிக் பண்ணாக்கா இப்படி மூவ் ஆகும்.
கிளிக் பண்ணி பிடிச்சிக்கினாக்கா ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிக்கனா அது அப்படியே ஃபாஸ்ட்டாக போகும் அது. நான் வந்து திருப்பி ரிட்டர்ன் வந்துடுறேன். ரிட்டர்ன் வந்துட்டு கொஞ்சம் முன்னாடி போய் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறது என்ன அதுன்னு. இங்கே பார்த்தாக்கா ஏக்கு அப்புறம் வந்து ஏஏ வரும், ஏபி வரும், ஏசி வரும், ஏடி. ஸோ இது நெக்ஸ்ட் என்ன வரும்? அதே மாதிரி போனாக்கா இங்கே வந்து ஏஏ வந்துச்சுல்ல, நெக்ஸ்ட்டு அதே மாதிரி போனால் ஏஏ முடிஞ்ச அப்புறம் வந்து பி ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் வந்து என்ன பிஏ வரும், பிஏ வரும், பிபி வரும், பிசி வரும். இந்த மாதிரி எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாமா இப்போ? ஃபஸ்ட்டு காலம் பார்த்துடலாம். காலம் பார்த்துட்டு அப்புறம் வந்து ரோஸ் பார்க்கலாம். இப்போ பிபி ஆச்சு. நெக்ஸ்ட் என்ன வரும்? சிசி, சிஏ, சிபி, அப்புறம் டிஏ, டிபி வரும். இப்போ இப்படியே போனாக்கா ரொம்ப லேட் ஆகுது. அதனால் வந்து ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு வந்து கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் நான் 2-3 கிளாஸஸ் ஆச்சு. நம்ம கீபோர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போது. என்னத்துக்குன்னா கீபோர்டில் பண்ணால் தான் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. மவுஸை கிளிக் பண்ணி ஒர்க் பண்ணாக்கா அவ்வளோவா என்ஜாயும் பண்ண முடியாது. அதோட என்ஜாய்னு என்ன சொன்னேன்னாக்கா, எக்ஸலில் ஒர்க் பண்ணுறதுக்கு கீபோர்டில் தான் ஒர்க் பண்ணணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம என்ன பண்ணுறோன்னு யாராவது பார்த்தாலே சில பேருக்கு தெரியாது. என்ன பண்ணீங்க எனக்கு ஒன்றுமே புரியலையேன்னு. அந்த அளவுக்கு நம்ம வந்து கீபோர்டில் ஒர்க் பண்ணலாம். சரி, இப்போ அந்த கதை இருக்கட்டும். இப்போ நான் வந்து என்ன செக் பண்ணலாம்? காலம் செக் பண்ணலான்னு சொன்னேன்ல. ஸோ ஏபிசிடின்னு இருக்குல்ல. இப்போ பிசிடி இருக்குது. நான் வந்து டோட்டல் காலம்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு போய் பார்க்கணும். அதுக்கு வந்து கீபோர்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கீபோர்டில் வந்து ஆரோ கீஸ் இருக்கும். இது வந்து பேஜ் டவுன் அந்த இடத்துல இருக்கும். என்னோடய கீபோர்டு வந்து வேறு மாதிரி இருக்கும். கீபோர்டோட பிக்சர் போடுறேன். ஸோ மோஸ்ட்லி அந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே வந்து இப்போது இங்கே இருக்கிற ஆரோ கீஸ் இருக்கு இல்லையா, மோஸ்ட்லி நான் பிக்சரில் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து ஆரோ கீஸ். ஓகே, இந்த ஆரோ கீயில் வந்து நம்ம மேலே ப்ரெஸ் பண்ணால் மேலே போவோம், கீழே ப்ரெஸ் பண்ணால் கீழே போவோம். லெஃப்ட்டு ப்ரெஸ் பண்ண லெஃப்ட்டு போவோம், ரைட்டு ப்ரெஸ் பண்ணால் ரைட்டு போவோம். ஸோ கீபோர்டில் நம்ம வந்து எந்த டைரெக்ஷனில் ப்ரெஸ் பண்ணுறோமோ அந்த டைரெக்ஷனில் வந்து அந்த செல்லு மூவ் ஆகும். இப்போ எனக்கு வந்து ரைட் சைடில் காலம்ஸ் பார்க்கலான்னு சொன்னேன்ல. நம்ம ஃபாஸ்ட்டாக போகிறோன்னான்னு தெரியல. மோஸ்ட்லி ஃபாஸ்ட்டாக மாதிரி தோணுச்சுன்னா கொஞ்சம் பேக் போயிட்டு திருப்பி வீடியோவாக பார்க்கலாம். சரியா? நான் வந்து இப்படி போகணும். அதாவது ஒன்றா போகணும். இப்படி ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணாக்கா முன்னாடி போயிட்டே போவோம். இப்போ வந்து நான் ஏ கிட்டே இருக்கேன். இந்த மாதிரி போனாக்கா அப்படி ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிக்கனாக்கா நான் ஃபாஸ்ட்டாக போயிடலாம். இப்படி போகிறது கூட கொஞ்சம் லேட்டாக. இப்போ நான் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுறேன். ஸ்டாப் பண்ண வந்து இப்போ ஜிஓ கிட்டே இருக்கிறேன். ஓக்கு அப்புறம் என்ன வரும்? பி. அப்போ நெக்ஸ்ட் வந்து ஜிபி, ஜிக்யூ, ஜிஆர் வருது. இந்த மாதிரி போனாக்கா ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2-3 நாளில் அங்கே போயிடலாம். இப்போ நான் ஃபாஸ்ட்டாக போகணும். அங்கே எப்படி போகிறதுனாக்கா கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி கண்ட்ரோலில் ஹோல்டு பண்ணணும். அதாவது ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிட்டு அதே மாதிரி அந்த ரைட் ஆரோக்கி ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணால் நம்ம எண்டுக்கு போயிடலாம். ஸோ டோட்டலாக வந்து இந்த வெர்ஷன் எக்ஸலில் வந்து XFD வரைக்கும் இருக்குது. புரிஞ்சிச்சா? புரியல, எனக்கும் புரியாது. போக போக புரியும். எவ்வளோ நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், பட் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அதாவது XFD வரைக்கும் இருக்குது. சப்போஸ் இப்போ வந்து XFDக்கு வந்தாச்சு, நான் வந்து ரிட்டர்ன் போகணும். அதாவது ஃபஸ்ட்டு எங்கே இருந்தோ அங்கே போனாக்கா இந்த மாதிரி கிளிக் பண்ணலாம். இங்கே ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணலாம். இல்லைனாக்கா ப்ரெஸ் பண்ணி ஹோல்டு பண்ணலாம் லெஃப்ட் ஆரோ கீயை. இல்லைனாக்கா இங்கே ஃபாஸ்ட்டாக வந்து அந்த இடத்துக்கு போனோன்னாக்கா கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஆரோ ஒரு வாட்டி டச் பண்ணாக்கா நீங்கள் வந்துடுவேன். இன்னொரு வாட்டி போனாக்கா இங்கே வந்துடுவேன் நான். ஓகே, புரிஞ்சிச்சா? புரியிற மாதிரி தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். மோஸ்ட்லி புரியலன்னா கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. யாருக்கு புரியல உங்கள் கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்து நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ பண்ணி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமே கிடையாது. ஓகே, இப்போ வந்து அதே மாதிரி நம்ம கீபோர்டில் வந்து கீழே போய் பார்க்கலாம். அதாவது இங்கே நம்பர் இருக்குதுல்ல 1 2 3 19 20 21 22 23 இருக்குது. இப்போ இதே வந்து 100 கிட்டே போகணுன்னாக்கா ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிக்கலாம். 100 கிட்டே போயிடலாம். 100 பாஸ் ஆகிட்டு 100க்கு தாண்டி எங்கேயோ போகுது. ஓகே, 100 கிட்டே வந்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு நான் வந்து ஃபுல் கீழே போகணும். அதாவது டோட்டலாக எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு போனோம்னாக்கா என்ன பண்ணலாம்? மொல்லமாக போகலாம். என்னன்னாக்கா சப்போஸ் இப்போ வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது வந்து முடிஞ்சாக்கா எக்ஸல் ஷீட் ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம். பாஸ் பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வந்து கீபோர்டில் ஒர்க் அவுட் பண்ண முடியும்.
நம்ம வந்து பார்த்துட்டு திரும்ப மறந்துட்டு பண்ணாக்கா அவ்வளோவா நல்லா இருக்காது. பண்ணவும் முடியாது. அதனால தான் சொல்றேன். எக்ஸல் ஒரு இதில ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒரு விண்டோல வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. மொபைல்ல பண்றதா இருந்தாக்கா, மொபைல் ஆன் பண்ணிட்டு, வீடியோ ரன் ஆயிட்டு இருக்கும்போது பாஸ் பண்ணிட்டு, நம்ம வந்து டெஸ்ட் பண்ணிட்டு, அப்புறம் வந்து அது மொபைல் பார்க்காம ட்ரை பண்ணிட்டு, அந்த மாதிரி பண்ணா தான் வரும். சரி ஓகே. ரொம்ப பேசிட்டே இருக்க மாரி தெரியுது. நெக்ஸ்ட் போலாம். ஸோ நான் கீழ போயிட்டே இருந்தேன் இப்படி. ப்ரெஸ் பண்ணி ஹோல்டு பண்ணா அப்படியே கீழ போலாம். இப்ப நான் ஃபாஸ்ட்டா போனேனாக்கா, ஆல்ரெடி சொன்ன மாரி கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி புடிச்சுட்டு, நான் டவுன் ஏரோ ப்ரெஸ் பண்ணாக்கா கீழ வந்துடலாம் பாட்டம்க்கு. இதுதான் பாட்டம். அது எவ்வளோ இருக்குங்க? 10,00,000 செல்ஸ் 10,00,000 ரோஸ் இருக்கு நினைக்கிறேன். 10,00,000 தானே இது? ஆமா. 10,00,000 ரோஸு 48,576 இருக்கு டோட்டலா. எவ்வளோ யூஸ் பண்ணுவோமா? இல்லையான்னு ஒரு கொஸ்டின் இருக்கும்ல. ஜென்ரல் பர்ப்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணலாம். பண்ணும்போது வந்து எவ்வளோ இந்த ரோஸ் விக்க வரமாட்டோம். அதே பெரிய கம்பெனிஸ் இருந்தாக்கா நிறைய கஸ்டமர்ஸ் இருக்கலாம். இல்ல நிறைய பேர் நிறைய டேட்டாஸ் இருக்கும்போது கண்டிப்பா இது பத்தாது. இதுக்கு மேலேயே போவும். அந்த சிச்சுவேஷன்ஸ்ல வந்து இது ஆட்டோமேட்டிக்கா ஃபார்மேட் பண்ணும் சிஸ்டம்ல. அதுக்கு இந்த அளவுக்கு நம்ம டச் பண்ண மாட்டோம். ஓகே. டச் பண்ண சான்சஸ் ரொம்ப கம்மி தான். இதுக்குள்ளவே தான் நம்ம டேட்டாஸ் எல்லாமே ஒர்க் பண்ணுவோம். டச் பண்ற சிச்சுவேஷன் வந்தா கூட அதுக்கு வேற ஆப்ஷன்ஸ் இருக்கு. அத அப்புறமா பார்க்கலாம். நான் கீழ வந்துட்டு நான் மேல போணும். மேல போறதுக்கு வந்து நானு கீபோர்ட்ல அப் ஏரோ பிரஸ் பண்றேன். மேல போவோம். ஃபாஸ்ட்டா போணும்னாக்கா பிரஸ் பண்ணி புடிச்சுக்கினா மேல போவோம். இதே மாரி வந்து மவுஸ்ல கூட கீழ போலாம். இங்க மவுஸ்ல போறதா இருந்தாக்கா இங்க இருக்கு இல்லையா? இத கிளிக் பண்ணாக்கா மேல போவோம். நான் வந்து மவுஸ் யூஸ் பண்ண மாட்டேன் நெறைய. அதனால வந்து நான் கீபோர்ட்லயே போறேன். இப்போ நானு ஃபாஸ்ட்டா போறதுக்கு என்ன பண்ணணும் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல. கண்ட்ரோல பிரஸ் பண்ணிட்டு அப் ஏரோ பிரஸ் பண்ணா மேல போயிடலாம்.